இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணை எங்கள் இதயத்தை சுத்திகரியும். திருநாளைக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறு கனத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் முறையை பரிசுத்தரே, எமக்கு நீர் தந்துள்ள அனுபவமிக்க வயது முதிர்ந்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முதுமையில் இருக்கும் பெரியோரின் ஆயுசு நாட்களுக்காக நன்றி. தொடர்ந்தவர்களுக்கு சுகம், பலன், ஜீவன், தீர்க்க ஆயுசை தந்தரல வேணுமாய் நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் முதியோரது ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் செவி கொடுத்து அவளை கனப்படுத்த உதவியர்களும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய குடும்பத்தாருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை தாரும். திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. சமாதானத்துக்கு காரணம் ஏகசிந்தேவருமாகி தேவனே, அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கும் உமது அடியாராகி நாங்கள் எங்கள் விரோதிக்கல் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தனைகளும் நின்று எங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடித்து வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிற விளையாடி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்போது நிறைவேற்றி மேலும் சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுமையிலும் தீஜம் எங்களுக்கு கட்டளையிட்டாலும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இப்போதைக்கு எப்போதும் சதா காலங்களும் இருப்பதாக. சபையார் அமர்வோம். போது அறிவிப்புகள் வாசிப்போம். கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட தென்னிந்திய திருச்சபையினுடைய ஃபார்மேஷன் டே உருவான நாள் 1947ஆம் வருடம் இதே நாளில் தென்னிந்திய திருச்சபை உருவானது. அந்த நாளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு இங்கு மாத பிறப்பின் ஆராதனை நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் 2ஆம் தேதி 2/10/2020 அன்று மாலை 6:30 மணிக்கு மேட்டின் சர்வீஸ் லித்தானே ஆராதனையாக நடைபெறும். அது இல்லாமல் வழக்கம் போல் அடுத்த வாரம் 5 மணி தமிழ் ஆராதனையும் 7 மணி ஆங்கில ஆராதனையும் 8:30 மணி தமிழ் ஆராதனை 10:30 மணி தமிழ் ஆராதனை மற்றும் 5 மணி மாலை தமிழ் ஆராதனையும் 6:30 மணி தமிழ் ஆராதனையும் நடைபெறும். செம்மாண்டப்பட்டியில் கட்டப்பட்டு வரும் மிஷனரி இல்லத்திற்கான நன்கொடைகள் உங்களிடத்தில் கேட்கப்பட்டிருந்தது. எனவே உதாரத்துவம் உள்ளத்தோடு கொடுக்கும்படியாக சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முக்கியமாக
சபையார் அனைவரும், ஒவ்வொரு குடும்பத்தில் உறுப்பினரும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றை உங்களுடைய பெயருடனும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், விலாசம், பிறந்த நாள், பெரியவர்களாக இருப்பின் கல்யாண நாள் இவற்றை குறித்து சபையினுடைய அலுவலகத்தில் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொள்ளை நோய் காலத்திலே அரசாங்கம் நியமித்திருக்கிற அனைத்து விதமான ஆலோசனைகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றுமாறு சபை மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையின் ஆராதனை முழுவதும் சரியான முறையில் மாஸ்க் அணிந்து நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியே நீங்கள் வரும்பொழுது சானிடைசர் வைத்திருக்கிறோம், அதில் உங்களுடைய கைகளை கழுவி உள்ளே வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்களிலே சபையினுடைய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வயதின்படி 3 பிரிவாக பிரித்து ஒரு போட்டி நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது சொன்னது போல சபையிலே சிறுவர் சிறுமியர்களுக்கு 7 வயதிலிருந்து 15 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரு ஓவிய போட்டி நடத்தப்படுகிறது. அதில் நோவாவினுடைய பேழையும் அதில் இருக்கிறவர்களையும் வரைந்து ஒரு சின்ன பேராகிராஃப் அதை குறித்து எழுதி வருகிற 15ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள்ளாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 7 முதல் 15 வயதுள்ள சிறுவர் சிறுமியருக்கு இந்த போட்டி. 16 முதல் 25 வயது உள்ள வாலிபர்களுக்கு ஒரு கட்டுரை போட்டி நடத்தப்படுகிறது. அந்த கட்டுரை போட்டியில் நியாயாதிபதியாக சிம்சோனுடைய பலமும் பலவீனமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை போட்டி நடைபெறுகிறது. அதில் 5 பக்கத்திற்கு நீங்கள் அந்த கட்டுரையை எழுதி சமர்ப்பிக்கும்படியாக அக்டோபர் 15ஆம் தேதிக்கு முன்பாக சமர்ப்பிக்கும்படியாக உங்களை முன் கேட்டுக்கொள்கிறோம். 26 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு ஒரு கட்டுரை போட்டி இருக்கிறது. அது ஆராய்ச்சி கட்டுரை. ஒரு 7 பக்கத்திலிருந்து 12 பக்கம் வரை நீங்கள் எழுதி சமர்ப்பிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பவுல் பேசிய பிரசங்கங்களிலிருந்தும் அவருடைய நிருபங்களிலிருந்தும் நீங்கள் இதை எடுத்து எழுதலாம். வெள்ளிக்கிழமை லித்தானியா ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி தமிழ் ஆராதனையும் லைவ் ஸ்ட்ரீமிங்காக நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த வாரத்திற்கான பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் பற்றிய விவரம். 27 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று மிஸ் ஷீபா ராணி திருநகர், மிஸ்டர் பிரிடி லாரன்ஸ் கொன்லாம்பட்டி, பேபி ஜபஸ்லின் நெய்காரப்பட்டி. திங்கட்கிழமை திரு முத்தையன் கோட்டை, இன்ஜினியர் வினோத் கிச்சிப்பாளையம், வி பாக்கியராஜ் கோரிமேடு, அட்லினி ஜோன் மையனூர். செவ்வாய்க்கிழமை ஜமுனா கிளாடிஸ் மகுடஞ்சாவடி. புதன்கிழமை மிஸ்ஸஸ் எஸ்தர் கோயம் கோரிமேடு. வியாழக்கிழமை 1ஆம் தேதி அக்டோபர் மிஸ்ஸஸ் ஏ ஜோதி திருநகர், மிஸ்ஸஸ் டி சுகுணா கிழக்கு பெரம்பனூர், மிஸ்ஸஸ் ஜே கேத்ரின் செல்வி பெரம்பனூர், மிஸ்டர் கிப்சன் ஜங்ஷன். வெள்ளிக்கிழமை விஜிஎன் துரைசிங்கம் கண்ணங்குறிச்சி, ராபின் ஜூடா கிழக்கு பெரம்பனூர், மிஸ்ஸஸ் ஏ சிந்தியா அழகாபுரம். சனிக்கிழமை மிஸ்ஸஸ் ஜே ஜெயசீலி மின்னாம்பள்ளி, ஆர் அனிதா கலரம்பட்டி, மிஸ்டர் பி பிரீத்தன் டிவிஎஸ் காலனி, மிஸ்டர் ஜி ராஜன் கோரிமேடு. இவர்களுக்கு பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 27 திங்கட்கிழமை அன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ சாமுவேல் சீலநாயக்கன்பட்டி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எட்வர்ட் சுந்தரராஜன் வாய்க்காப்பற்றை. வெள்ளிக்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மார்டின் சாமிநாதபுரம், மிஸ்ஸஸ் மிஸ்டர் எபினேசர் சாமுவேல் ஓமலூர் மற்றும் சனிக்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சி ராஜா நிலவரப்பட்டி. இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நிற்கவும் உங்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். செய்யும் திரளாம் மிகுதியே
நீ அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. திருமண அறிவிப்பு. தேவதயவால் நமது சபையைச் சேர்ந்த திரு எஸ் ஸ்டீவன் ராஜன் திருமதி செல்வி தம்பதியினரின் அன்பு மகன் திருநிறை செல்வன் எஸ் அல்வீனுக்கும், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்சிரோடு கோயம்புத்தூர் சபையைச் சேர்ந்த திரு ஜே ஜபராஜ் அண்ட் திருமதி ஜபசீலி தம்பதியின் அன்பு மகள் திருநிறை செல்வி ஜே எஸ்தர் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாது என்று உங்களில் யாருக்காவது அறிந்திருப்பின் சபை போதற்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தேவதயவால் நம்ம சபையைச் சேர்ந்த திரு அந்தோணிசாமி திருமதி ஏ அருள் தங்க புஷ்பம் தம்பதியின் அன்பு மகன் திருநிறை செல்வன் ஏ அருள் ஸ்டீஃபனுக்கும், சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலயம் நாகல்குளம் பாவூர் சத்திர போதக சேகரம் திருநெல்வேலி திருமண்டலத்தை சேர்ந்த திரு ஏசுதாசன் ராஜா சிங் திருமதி அன்னாள் ஜூலியட் தம்பதியினரின் அன்பு மகள் திருநிறை செல்வி ஒய் மெர்லின் ரோஸுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்கள் யாருக்காகிலும் தெரிந்திருந்தால் அதை சபை போதருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான என்னுடைய உடன் விசுவாசிகளை, இந்த காலை வேளையிலும் கூட உங்களை இந்த ஆராதனையை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாள், வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 1947ஆம் வருடம் இதே நாளில் தான் தென்னிந்திய திருச்சபை மற்றும் வட இந்திய திருச்சபை உருவான நாள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பாக இந்தியா சுதந்திரம் அடையாத காலத்தில் அதிகமான சபைகள் வெவ்வேறு பெயரில் இயங்கி வந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய ஆங்கிலிக்கன் திருச்சபை, பர்மா ஆங்கிலிக்கன் திருச்சபை மற்றும் பிரெஸ்பிட்டீரியன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் மற்றும் பேசல் மிஷன் திருச்சபைகள் என்று சொல்லி பலவிதமான திருச்சபைகள் இந்த நாட்டில் இயங்கி வந்தன. சுதந்திரத்திற்கு பிறகு இவையெல்லாம் தனித்தனியாக இருக்கும் என்று சொன்னால் அதில் பலவிதமான பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் இருக்கும் என்று சொல்லி அந்த நாளில் இருந்த சபையின் மூத்த பெரியவர்கள் இதை கருத்தில் கொண்டு இவளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் அமர்ந்து பேசி இந்த அருமையான நாளிலே தென்னிந்திய திருச்சபையை உருவாக்கினார்கள். இன்றைக்கு சபைகள் பிரிந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை இந்த 1947ஆம் ஆண்டு தென்னிந்திய திருச்சபையாக உருவாக்கி தந்த அந்த பெரியவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தினால்தான் இன்றைக்கு கூட நாமும் எங்கு சென்றாலும் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவர்கள் என்பதை என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஒரே விதமான ஆராதனை முறைமையின்படி ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது. ஒரே விதமான நம்பிக்கையை நாம் அறிக்கையிட முடிகிறது. ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மிக ஒரு சந்தோஷப்பட வேண்டிய இந்த விஷயம். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நமக்கு காட்டி சென்ற சபையின் முன்னோடிகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு அதனால்தான் இந்த நாள் வயோதிக அங்கத்தினர்களுடைய நாளாக சீனியர் சிட்டிசன்ஸ் டே என்று சொல்லி திருச்சபையினாலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் காரணம். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்னோடிகளானவர்கள், நமக்கு மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி, இவர்களெல்லாம் நமக்கு காட்டி சென்ற நல்ல வழிகளை நினைவு கூர்ந்து தேவனை துதிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் ஆதியாகமத்திலே வாசித்தோம். இன்றைக்கு 91ஆம் வயதிலே தேவன் அவனிடத்தில் பேசுகிற காரியங்களை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். ஆபிராம் என்று இருந்த அந்த மனிதன் 91 வயது வரை சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்து வந்தான். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து அவன் கடந்து வந்ததினாலே அவனுடைய வயோதிப காலத்திலே தேவன் அவன் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை தொடர்ச்சியாக செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலமாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லையே, என்னாலே நான் நினைத்தவர்களை நிறைவேற்ற முடியவில்லையே, நான் வாழ நினைத்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான நற்செய்தி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவராலே பயன்படுத்தப்படலாம். ஒரு மனிதர், ஏற்கனவே கூட நம்ம சபையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் யாரோ சொன்னாங்க, ஒரு வயோதிப மனிதர் இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி, எந்த வேலையை ஆரம்பித்தாலும் தோல்வி, சரியாக பணம் சம்பாதிக்க முடியவில்லை. அவர் உயிர் வாழ்வதே பெரிய அதிசயம் என்று சொல்லி, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹேண்ட் டு மவுத், வாய்க்கும் வயிற்றுக்கும் கைக்கும் மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களிடத்தெல்லாம் போய் அவர் பேசும்போது அவர் சொல்லுவார்கள், நீ இந்த பிஸ்னஸை செய்யலாமே. ஐயா, நான் அதை செய்துவிட்டேன். இந்த பிஸ்னஸ் செய்யலாமே, அதிலே நஷ்டம்தான். எந்த விதமான வேலை செய்தாலும் அவரால் சரியாக அதை செய்ய முடியவில்லை. அவர் நண்பர்கள் அவரிடத்தில் உட்காந்து பேசி கொண்டிருப்பார்கள். அந்த நண்பர்கள் வந்துட்டார்களே, இப்படி ஒன்றும் வேலை இல்லாத ஒரு ஆளை பார்க்கறதுக்கு ஒரு நண்பர்கள் வருவார்களே என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கன் பொரிச்சு தருவார். கோழி பொரித்து கொடுத்த உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டி விட்டு போவார்கள். இப்படி சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அவர்கள் நண்பர்கள் ஒருத்தர் சொன்னார், ஏப்பா நீ ரொம்ப நல்லாவே பொரிக்கிற இந்த சிக்கனை, இதை பொரிச்சு நீ வித்தா என்ன என்று சொல்லி ஒருத்தர் கேட்டார். இவருக்கு அது நல்ல ஐடியா வந்துச்சு. சரி, ஒரு நாள் நம்ம நண்பர்களுக்காக செய்கிறோம், இன்னொரு நாள் நம்ம செஞ்சு விற்றோன்னா நம்ம காசு கிடைக்குமே சொல்லி அதை விற்க ஆரம்பித்தார். அது எல்லாருக்கும் பிடித்து போய்விட்டது. அதற்கு பிறகாக ஒரு கடை ஆரம்பித்தார், 2 ஆச்சு, 3 ஆச்சு, நிறைய ஆரம்பிச்சதுனால அதை ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி வந்தது தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் என்று சொல்லப்படுகிற இந்த KFC. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் வாழ்க்கையிலே பெரிய மனிதனாக மாறினது, அவர் பெரிய செல்வந்தனாக மாறினது அவருடைய முதிர் வயதிலே தான். நீங்கள் கூட அந்த பொம்மையை பார்த்துருக்கலாம். இதே போல அநேக மனிதர்கள், பில்கேட்ஸ் என்பவரை பற்றி உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர். 51 வயதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை அவரும் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான். இனி பல உதாரணங்களை சொல்லலாம். எனவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு எல்லா காலமும் ஏற்ற காலம். அதிலும் ஆண்டவர் வயோதிபர்களை வாழ்க்கையிலே வேதத்தில் எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்க்கலாம். அநேகரை ஆண்டவர் சிறப்பாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வீணனும் சோம்பேறியுமாக திரிந்து கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களுடைய முதிர் வயதான காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு சங்கீதம் 92:12 வசனத்திலே வாசிக்க கேட்டோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வயோதிகர்கள் ஒருவேளை இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இதை ஒருவேளை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற வயோதிபர்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற முதியோரிடத்திலோ நீங்கள் போய் சொல்லலாம், ஆண்டவர் அவர்களை சமுதாயம் ஒதுக்குவது போல ஒதுக்கிவிடவில்லை. ஆண்டவர் அவர்களை குறைவுள்ளவர்களாக மதிப்பிடவில்லை. ஆண்டவர் அவர்களை முழுவதும் திறமைசாலிகளாக, முழுவதும் திறமை மிகுந்தவர்களாகத்தான் பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலே இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு கடிதத்தை வாசிக்கிறோம். அது அவர் ஒனேசிமுக்காக அவர் பரிந்து மன்றாடி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? வயோதிபனாகிய நான் எனக்கு துணையாக ஒனேசிமு என்னிடத்தில் வைத்துக்கொள்ளக்கு விருப்பம் இருந்தாலும் அவனை திரும்ப உம்மிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்லி மன்னிப்பை கேட்கிற சமயத்தில் கூட ஒழுங்குமுறைகளை பவுல் அப்போஸ்தலன் அந்த ஒனேசிமுக்கு சொல்லிக் கொடுக்கறதை பார்க்கிறோம். ஒரு அடிமையான அவன் தன் எஜமானனை விட்டு ஓடி வந்து விடுகிறான். ஓடி வந்து கிறிஸ்தவ அடிமையாக இருக்கிறதுனால அவன் பவுல் அப்போஸ்தலனை சந்திக்கிறான். சந்தித்து தன்னுடைய காரியங்களை, குறைகளை, செய்த தவறுகளை அவரிடத்தில் கேட்டு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அவர் மூலமாய் தன்னுடைய எஜமானனோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்கிறான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை எழுதி ஒனேசிமுவின் கையிலே கொடுத்து, நீ போய் பிலமோனை போய் பாரு என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அதைத்தான் இந்த கடிதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வயோதிபர்கள் என்று அசட்டை பண்ணப்படுகிற பலருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். அநேக நல்ல விஷயங்களை அவர்களை ஒதுக்குவதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒதுக்கி விடுகிறோம். அதனால தான் வயோதிபர்களை அசட்டை செய்துவிட்டு நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு 3 காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையிலே வயோதிபர்களை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 10 கற்பனைகளிலே நாம் சொல்கிறோம், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவது என்று சொன்னால் என்ன? நாம் மற்ற மனிதர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற கனத்தை நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்கிறோமா? நம்ம அன்பினால நம்ம பெற்றோர் நம்மளை வேணா எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போய்விடலாம். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தை பிறர் இடத்துல எப்படி இருக்கிறது, பெற்றோர் இடத்துல எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒரு மனிதர், ஒரு வயோதிப மனிதர் இருந்தார். அவர் உட்கார்ந்து ஒரு மரத்தில் ஆன ஒரு தட்டை செய்து கொண்டிருந்தார். மரத்தில் ஆன தட்டை செய்து கொண்டிருந்தவன அவர் சின்ன பையன் அவர்கிட்ட போய் கேட்டான், அப்பா, நீங்க இந்த தட்டை ஏன் செய்து கொண்டிருக்கீர்கள்? எத்தனையோ தட்டு வீட்டில் இருக்கு, இது ஏன் உட்காந்து வேலை மெனக்கிட்ட செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அப்பா சொன்னாரு, இல்லப்பா, தாத்தா தட்டில் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த கிளாஸ் தட்டெல்லாம் உடைச்சிடுறாரு. அவரால் அந்த வயசு காலத்தில் கை நடுங்குது, ஹேண்டில் பண்ண முடியல, கீழே விட்டுறாரு, உடஞ்சிருது. இப்போ மரத்தட்டு இருந்ததுன்னா அவர் கீழே விழுந்தாலும் உடையாது, அதனால நான் செஞ்சிட்டு இருக்கேன். பையன் அவங்க அப்பா பார்த்து சொன்னானா, அப்பா, அப்போ ஒரு தட்டு இல்லப்பா, 2 தட்டு செய்யுங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வயசான காலத்தில் பயன்படுத்துவதற்கு இன்னொரு தட்டு தேவை. அப்போது உங்களை போல என்னால் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது, நீங்க இன்னொரு தட்டையும் சேர்த்தே செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னானா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாம் நம்முடைய பெற்றோரை எப்படி நடத்துகிறோமோ அதை போலத்தான் நமக்கும் பின்னாலே நடத்தப்படும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கனம் பண்ணுவதற்கு நாம் அநேக பேருக்கு மாலையை தூக்கிட்டு ஓடுறோம், பொன்னாடை போட்டுக்கிறோம், சால்வைகளை போட்டுக்கிறோம், கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்னைக்கா கிஃப்ட் கொடுத்துருக்கோமா? நம்முடைய தாத்தா பாட்டிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கோமா? நம்ம யோசித்து பார்க்க கடனாளிகளாக இருக்கும். ஏன் பிரதர் இதெல்லாம் செய்யணும்? எதுக்காக செய்யணும்? வேதத்தில் போட்டிருக்குதான். ஆமாம், நாம தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோமே, எல்லாம் போடுறோமே, எல்லாம் பார்த்துக்கிறோமே, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் கிறிஸ்மஸ்க்கு. என்னைக்காவது அவங்கள்ட்ட உட்காந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, எது பண்ணுது என்று சொல்லி அன்பாய் அவர்களை அவங்க கேட்காமையே நம்ம என்னைக்காவது அவர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கோமா? இதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும். 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வயோதிபர்களாலே நம் குடும்பத்திற்கு, நமக்கு, நம் சபைக்கு, நம்ம தேசத்திற்கு என்ன பலன், என்ன பயன்? ஏன் வயோதிபர்களை வேதம் பாராட்டுகிறது, போற்றுகிறது? நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன? வயோதிபர்களை குறித்து இந்த சபைக்கு, நமக்கு, வீட்டுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன? நான் சுருக்கமாக இவளை சொல்ல ஆசைப்படுகிறேன். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பவர்கள் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னுடைய தெருக்களிலே, எருசலேமின் தெருக்களிலே வயதான முதியவர்கள், வயதான ஆண்களும் பெண்களும், தடி ஊன்றி நடக்கிற ஆண்களும் பெண்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இது என்ன கதை? இது ஒரு ஆசீர்வாதம். இட் இஸ் a blessing. இது ஒரு ஆசீர்வாதம்.
நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல நாடுகளிலே உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், இந்த உலகம் அதிகமான போர்களை சந்தித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சமாதான காலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதையும் பல பேர் குலைத்து போட வேண்டும், அது இப்படியாவது ஒரு நாட்டு கூட சண்டை போயிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற மக்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பலவிதமான சண்டைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹைலைட்டா, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ ரெக்கார்டிங்கோட இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், அதுக்கு பிறகு வந்த வளைகுடா போர்கள் மற்றும் ஈரான் ஈராக் போர் மற்றும் வியட்நாம் வார், இதெல்லாம் சொல்லி நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்திய தேசத்துல நமக்கு வீடியோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹிஸ்டரியில் பலவிதமான கல்வெட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பலவிதமான மன்னர்கள் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டு வந்தார்கள். பலவிதமான நஷ்டங்களை, சேதங்களை விளைவித்து கொண்டு வந்த போர்களை நடத்தி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சேர சோழ பாண்டியர்கள் எடுத்துட்டீங்கனாலும் போதும், குறுநில மன்னர்கள் எடுத்துக்கிட்டாலும் போதும், இல்ல மகத பேரரசு, மௌரிய பேரரசு, குப்த குஷான பேரரசுகள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து துருக்கிய படையெடுப்பு, பார்சியர்களின் படையெடுப்பு, முகலாயர்களின் படையெடுப்பு என்று சொல்லி பலவிதமான சரித்திரத்திலே வாசித்த போர்கள், முதலாம் பானிப்பட்டு போர், இரண்டாம் பானிப்பட்டு போர், எக்கச்சக்கமான போர்களை குறித்து வாசித்திருக்கிறோம். இந்த போர்ல ஒருவருக்கு வெற்றியும் ஒருவருக்கு தோல்வியும் இருந்தாலும், தோல்வி அடைந்த சைட்லையும் சரி, வெற்றி அடைந்த சைட்லையும் சரி, இறப்பு பொதுமக்களுக்கு. மன்னர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் இறந்து போன போர் வீரர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் குறித்து எழுதி வைத்தவர்கள் இல்லை, அவர்கள் அவற்றை நாம் வாசித்ததும் இல்லை. அன்னைக்கு எல்ஐசி கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கிடையாது, அன்னைக்கு ஆர்மியினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது. போர்ல இறந்து போன வீரர்களுடைய மனைவிகளாகிய போர் விதவைகள் என்று சொல்லப்படுகிற வார் விடோஸ், அவர்களுக்கான எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது, விதவைகள் மறுமணம் என்று கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த குடும்பங்கள் எப்படி சிதைந்து சின்ன பின்னமாய் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்டரியில கிடையாதுனால நம்ம அதை பத்தி நம்ம திங்க் பண்றதே இல்லை, லைட்டா எடுத்துக்கிறோம். எத்தனை பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, எத்தனை உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் ஒரு மனிதருடைய ஆசைக்காக, மண்ணாசைக்காக, பொன்னாசைக்காக, பெண்ணாசைக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்து தங்கள் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி அல்லது குடும்பமாக அவர்கள் மரித்து போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எந்த விதமான கவர்மெண்ட் எய்டு கிடையாது. ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவன் குடும்பம் நடுத்தரில் நின்றுக்கணும், இல்லாட்டினா பிச்சை எடுத்து பிழைத்திருக்க வேண்டும், இல்லாட்டினா வேற வழியில் அந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சமாதானமாய் ஒரு மனிதன் 50 வயசை தாண்டி வாழ்றான், எந்த போரும் இல்லை நாட்டில், வயசான வரைக்கும் உயிரோடு இருக்கான்னா மிகப்பெரிய சமாதானத்திற்குரிய ஆசீர்வாதம். நம்ம ஜெயில் ஜெபம் பண்ணுறோம், வாரம் வாரம் சமாதானத்துக்கான ஜெபம் சொல்லி சுருக்க ஜெபம் செய்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு ஆண்டையும் தேவன் காப்பாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீணாக நம்ம உயிர் போகாமல் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம வீடுகளிலே பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தடி ஊன்றி நடக்காவிட்டாலும் சரி, வயது முடிந்த தலை முடி நிறைத்த மனிதர்கள் நம் மத்தியிலே இருக்கிறார்கள், நம் சபையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம சபையில் இருக்க பெரியவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எத்தனையோ பேர் இன்னைக்கு வர முடியல, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுனால. அவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் மனசு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நாம் இன்றைக்கு வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வர துடித்து கொண்டு வீட்டில் அமர்ந்து தேவனை சோத்தரித்து கொண்டிருக்க மக்களை நினைத்து பாருங்க. கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும், அந்த மனிதர்களை தேவன் தொட வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக வந்து நம் மத்தியிலே கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும், அவர்களுக்கான மரியாதையை நம்ம சபை கொடுக்க வேண்டும், நம்முடைய மத்தியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பெரியவர்கள் இடத்திலிருந்து நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும், யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாரோ எடுத்தவங்க ஒருத்தங்க வாசிங்க எனக்கு. யோபு 12:12. முதியோர் இடத்தில் ஞானமும் இருக்கும் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானம் என்பதற்கும் அறிவு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம். இன்னைக்கு ஒரு பையன், சின்ன பையன், அவங்க தாத்தாவை பார்த்து சொல்லுவான், தாத்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போங்க. நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தாத்தா தெரியாமல் ஏதோ மொபைல் ஃபோனில் இது என்னடா எனக்கு இப்படி போயிடுச்சு, இதை ஆன் பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பார். எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு. இவனுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறது தெரியும். அதனால அவன் சொல்லுவான், தாத்தா ஒன்றுமே லாய்க்கில்லை, நீங்கள் உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் நாமளும் நினச்சிட்டு இருக்கோம். அந்த சின்ன பையன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ அதுதான் நாமளும் நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அந்த காலகட்டத்துக்கு ஒன்று என்ன தெரியும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதியோர்களின் ஞானம், நம்முடைய அறிவு வேற, முதியோர்களின் ஞானம் வேற. தமிழ்ல, தூய தமிழ்ல சொல்லணும்னா, முதியோர்களுடைய மெய்யறிவு வேறு, நம்முடைய பட்டறிவு வேறு. நாலேஜ் அண்ட் விஸ்டம். பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு முறையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நிதானிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி முதியோர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நாம் தவறி விடுகிறோம். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, அவங்க அந்த அளவுக்கு பேசுறதில்லை. ஆனாலும் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை நன்றாக அறிந்து தெரிந்தவர்கள் அவர்களாக இருப்பார்கள். என்று சொன்னால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, தங்களுடைய வாழ்க்கை முறைமை மூலமாக அந்த அறிவை சம்பாதித்தவர்கள். நம்ம இன்னைக்கு மேல லேட்டா கேக் வாக்குன்னு சொல்ற மாதிரி அவர்கள் சம்பாதித்து வைத்து அல்லது அவர்கள் கட்டி வைத்த பாலத்தில் நடந்து விடுகிறோம். ஈஸியா போயிடுச்சு. அதனால நமக்கு அவ்வளவு அதனுடைய பேசிக் நமக்கு தெரியறதில்லை. அதனாலதான் முதியோர்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதியோரிடத்திலே நாணம் விளங்குமே என்று சொல்லி. வேதம் பொய் சொல்றதில்லை. இன்றைக்கு நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனி கொடுக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எந்த மரத்தில் இருந்து வந்த கிளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம நல்லா இருக்கிறோம், நாம நல்ல அறிவுள்ளவங்களா இருக்கிறோம், நாம திறமசாலிகளா இருக்கிறோம், நாம வெற்றி உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான். நம்மை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நாம் எந்த கிளையில் இருந்து இணைக்கப்பட்டிருக்கோமோ, எந்த சாரத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோமோ அந்த கிளையினுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விடுகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க, எங்க அம்மா ஒண்ணுமே செய்யலைங்க, என் குடும்பம் ரொம்ப கிராமத்துல இருந்தவங்க, நான் தாங்க வந்து எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் தாங்க முன்னேறி எல்லாம். ரைட்டு, அது எப்படி வந்துச்சு அந்த நாலேஜ், அந்த திறமை எங்க இருந்து வந்துச்சு? ஆனா ஒரே நாள் வந்துருச்சா? போதி மரத்தடியில நீங்க கத்திருக்கலாம், சிச்சுவேஷன் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனால் அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ண வேண்டும், எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் என்பதை உங்களுடைய பெற்றோர்களுடைய ஜீன் உங்களுக்குள்ள இருந்து அதை செயல்படுத்தினது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எனவே பெற்றோர்களை மதிக்கிறவர்களாக, தாத்தா பாட்டிகளை மதிக்கிறவர்களாக, மூதாதையர்களுடைய நோக்கங்களை புரிந்தவர்களாக வாழ வேண்டிய கடமையில் இருக்கிறோம். மோசையினுடைய மாமனார் ஒரு நாள் மோசையை பார்க்க வந்தார். மோசை மிகப்பெரிய தலைவர், செங்கடலை பிளந்து மக்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். பார்வோனையும் அவன் சேனையெல்லாம் கவிழ்ந்து போச்சு. மிகப்பெரிய சரித்திரத்திலே அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாரும் பயந்து கொண்டாடப்படுகிற மிகப்பெரிய தலைவராக மோசை இருக்கிறார். காலையில் எழுந்து மோசை உட்கார்ந்த உடனே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு முன்னால் மக்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர்களெல்லாம் இப்படி நிற்கிறார்கள் என்று சொல்லி மாமனார் பார்த்து கொண்டிருக்கார். அப்ப சொல்றாங்க, வழக்குகளுக்காக வருகிறார்கள், அவர் வழக்குகளை சொல்லுவார்கள், நான் அதை விசாரித்து தீர்த்து வைப்பேன் என்று மோசே சொல்லுகிறார். பெரிய மனிதர் மோசே, தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றவர், தேவனிடத்திலிருந்து நேரடியாக முச்செடியிலே தேவனை தரிசித்த மனுஷன், குச்ச பாம்பா மாத்தினவர், எகிப்தியரை சகல வாதியாலும் தேவன் மூலமாக வாதித்த மனுஷன். அவருக்கு மோசையோட மாமனார் ஒரு அறிவுரை சொல்கிறார், இது ரொம்ப அநியாயம் நீங்க செய்யறது, மக்களும் நொந்து போவார்கள், நீரும் நொந்து போய்விடுவீரு. முதலாவது அவர்களை 100 பேருக்கு ஒருத்தரும், 10 பேருக்கு ஒருத்தரும், 1000 பேருக்கு ஒருத்தரும், 10,000 பேருக்கு ஒருத்தரும் என்று சொல்லி ஒரு தலைவர்களை ஏற்படுத்துங்க. அவர்கள் அந்த வழக்குகளை விசாரிக்கட்டும். தேவனத்தில் ஏதாவது ஒரு காரியம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அவர்களால் தீர்க்க முடியாதபடி வழக்குகள் இருக்கும் என்று சொன்னால் மட்டும் உங்களிடத்தில் கொண்டு வரட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த அறிவுரை மோசை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரியுமா, நீ என்ன இப்ப வந்திருக்க கிளவா, உன் வேலையை பார்த்தியா, பொண்ணுங்களை வந்து பார்த்தியா, கிளம்பு, 2 நாள் நல்லா சாப்பிட்டு கிளம்பிடு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தேவனிடத்தில் டைரக்டா பேசிட்டு இருக்கேன், எனக்கு எவனும் அறிவுரை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி மோசை சொல்லல. பாருங்க மோசையுடைய நமக்கு எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் வைத்துட்டு போயிருக்க. மோசை கீழ்ப்படுகிறான்.
அதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கிறது? மோசேக்கு அதிகமான நேரம் தேவனோட ஆசரிப்பு கூடாரத்தை செலவு பண்ணுவதற்கான நேரம் கிடைக்கிறது. அதனாலதான் அதுக்கு பின்னால் வருகிற மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவன் அவரோட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் மோசே குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய வரலாற்றிலேயே தேவனாலே அடக்கம் பண்ணப்பட்ட மனிதனாக மோசே இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அவன் கல்லறை யாராலும் கண்டுபிடிக்க முடியல, பிசாசு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆலோசனை கேட்கிறதுனாலே கனம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை பெரியவர்களிடத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நிறைய பேர் ஹிஸ்டரி சொன்னாங்களே நமக்கு பிடிக்காது. எங்க காலத்துல எல்லாம் அப்படி போதும் 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 நிறுத்துங்க ஆரம்பிச்சிருவீங்களே, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. கால் நாக்கு அது வாங்கினேன், அரை நாக்கு இது வாங்கினேன், இதே கதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அப்பா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாய் அடைச்சி அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த கருத்தை விட்டுடுறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப பெருமையான புத்திசாலிங்க, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவங்க சொன்ன கருத்தை கேட்டிருந்தோம்னா அது நமக்குள்ளாய் சென்று எவ்வளவு கிரியை செய்து அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை மறந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனவே பெரியவர்களுக்கு பேசுவதற்கான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் ஞானம் வருகிறது. முதலாவது பார்த்தோம், அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வருகிறது. இரண்டாவது அவர்களிடத்தில் ஞானம் வருகிறது. மூன்றாவதாக அவர்களிடத்திலிருந்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் திரளான சம்பாத்தியமும் வருகிறது. இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஆச்சு. ரைட், இதை சொன்னீங்களா, ஓகே, வெரி குட். ஆனா எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு வரலையே, ஒரு வீடு கூட எனக்கு இல்லையே, ஒரு வயல் கூட இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நீதிமொழிகள் 13:22 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்ப நல்லவனா இருக்கணும் என்ன செய்யணும்? சுதந்திரம் வைத்துட்டு போகணும். நம்ம என்ன வைத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நிறைய பேர் சொல்லலாம், என் பையனுக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க, என் பொண்ணுக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்கன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க இப்பயே பிளான் பண்ணணும். உங்க பேத்திக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? உங்க பேரனுடைய படிப்புக்கு நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வாழ்க்கையை. இதையெல்லாம் திட்டமிட்டு வருகிற ஒரு மனிதன் தான் ஒரு சிறந்த மூதாதையராக, சிறந்த வழிகாட்டியாக, ஒரு சிறந்த தாத்தாவாக தேவன் விரும்புகிற வண்ணம் வாழ முடியும். அந்த ஆசீர்வாதம் வேணும். முதிர் வயதுள்ளவனுடைய நிறை அவனுடைய மகிமைன்னு சொன்னா, அந்த மகிமை உங்களுக்கு வேணும்னா நீங்க முதிர் வயதுக்குள்ளாய் போறதுக்கு முன்பாகவே உங்கள் முதிர் வயதை குறித்து திட்டமிட வேண்டும். அப்ப நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போறான். ஊதாரியாக செல்லுகிற மனிதனை குறித்து வேதம் பாராட்டவில்லை. அதனாலதான் அவன் நல்லவன் சொல்லுது வேதம். அடுத்தது பாருங்க, நீதிமொழி 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீங்க வீடு வைத்திருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வைத்திருக்கீங்களா? என்னடா பிரசங்க வேற சைடுல போகுது, இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஐயோ, செல்வம் சுகம் சொர்க்கம் செய்யக்கூடாது, எல்லாம் கஷ்டப்படணும். ரைட், நான் அதுக்கும் வரேன் பின்னாடி. முதலாவது சோம்பேறித்தனத்திற்கு ஒரு ஒரு ஜோடனையாக, ஒரு வேஷமாக நாம் நம்முடைய பக்தியை பயன்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுற சோம்பேறி குறித்து அழகா, தேவன் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். வசனம் இருக்கா இல்லையா? தேவன் காலையில 2 தேவதூதர்ல 1 கிலோ கம்பு 1 கிலோ சோளம் கொடுத்து அனுப்பி எல்லா காக்கா குஞ்சுக்கும் போய் போடணும் சொல்றாரு. காக்கா கொஞ்சம் ஏஞ்சி பறந்து தான் போதும், காக்கா போய் தேடி தான் வரும். அப்ப உங்களுக்கு எனக்கும் தேவன் மூலமா சொல்வது என்னவென்று சொன்னால், நம்முடைய உழைப்பை நாம் சரியாக செய்து அதை தேடி ஆஸ்தியும் வீடும் நம்மளுடைய பேரன்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க கடனாளிகளா இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேல செல்வத்தின் மேல கண்ணை வைக்காதீங்க. ஆனா அதுக்காக சோம்பேறியா இருக்காதீங்க. அந்த ஆஸ்திகள் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அநேகருக்கு பயன்பெறும். அப்பதான் உங்க பையன் வீடு கட்டுறது வேலையை விட்டுட்டு மற்ற சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை செய்ய முடியும். உங்க பேர் அப்பதான் மிஷனரிகளை போய் பார்க்க முடியும். அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் மறுபடியும் வீடு கட்டுறதே சேர்த்துருந்தாங்க. திரும்ப காணிக்கை கொடுக்கறதுக்கோ, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ, ஒரு விஷயத்துல மிஷனரியை சப்போர்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்காது. எனவே இவர்களை நீங்கள் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கிறோம்.
ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் மென்மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் கடைசியா இன்னொன்று இருக்கிறது. நான் வருகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதல்ல பார்த்துருவோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எலிசா தீர்க்கதரிசியிட்ட ஒரு விதவை வர்றாங்க. அந்த விதவை யாருன்னா ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி. அந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு ஊரெல்லாம் இறந்து போயிட்டாரு. இப்ப எலிசா தீர்க்கதரிசி கேட்கிற அம்மா சொல்றாங்க, இந்த 2 பையனையும் இந்த கடன் வாங்கினவங்க பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க ஐயா. இப்ப எப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் பாருங்க. அவர் ஊழியம் செஞ்சாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, என்ன பண்றாரு, கடன் வாங்கிட்டாரு. இப்ப கடனை கொடுக்கணும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த எலிசா கேட்கிற கேள்வி என்ன கேட்கலாரு? முதல்ல எடுத்தோடனே, உங்களிடத்துல என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்றாங்களா, கடன் தாங்க இருக்குது. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இடத்துல ஒரு கலசத்துல எண்ணெய். அந்த எண்ணெய் எப்படிங்க வாங்கினாங்க? யோசிச்சு பாருங்க. அவர் தொடச்சிட்டு போலங்க, எண்ணெயாவது வாங்கி வச்சுட்டு போனார் தீர்க்கதரிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் குடும்பத்தை கவனிச்சிருக்காரு சாவர வரைக்கும். அந்த எண்ணெயை அவர் வைத்து போனதுனால தான் அந்த அற்புதத்தை எலிசாவால் செய்ய முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எண்ணெய் இல்லாம இருந்தா அந்த அற்புதம் நடந்துக்குமா? அந்த எண்ணெயாவது வைத்துட்டு போனாரு, தொடச்சிட்டு போல. ஒண்ணும் இல்லாம அந்த எண்ணெய் இருந்ததுனால அந்த எண்ணெயை ஊற்றி அது பாத்திரம் இல்ல, வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அந்த எண்ணெய் ஓடிட்டே இருக்கு. அவர் கடனை எல்லாம் அடைச்சு தீர்த்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அவர் எண்ணெயாவது வைத்துட்டு போனார். எல்லாத்துக்கு விட நல்ல யோசிங்க, நம்ம மூதாதைகள் செய்த ஒரு நன்மையான விஷயம், நாம செய்ய வேண்டிய விஷயம். இதை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நான் போன வாரமே சொன்னேன் உங்களுக்கு, வெளியே நிற்கிற வேண்டிய நம்மள உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சது நம்மளுடைய மூதாதையர்கள் தான். அவங்க கன்வெர்ட் ஆகலனா, அவங்க கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கொள்ளனா, அவங்கள நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கலனா, இந்த சுதந்திரமும் இந்த சந்தோஷமும் இந்த சமாதானமும் நமக்கு வந்திருக்குமா? நாமளும் எங்கேயோ நின்று இருந்திருப்போம், எங்கேயோ உருண்டு கொண்டு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நம்ம இந்த குடும்பங்களிலே பிறக்க வைத்து நம்மை வழிநடத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி, யூத்துக்கு அனுப்பி, சபையில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை எடுக்கும்படியா நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அது ஆண்டவர் நம்ம மூதாதையர் மூலமா நமக்கு செய்த பெரிய விஷயம். இதை செய்வதற்கு நாம தயாரா இருக்கிறோமா? நம்மளை பார்க்கிற பிள்ளைகள் நாளைக்கு இந்த சபையினுடைய தூண்களாக வருவார்களா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல நீங்க என்ன பேசுறீங்களோ அதை உங்க பிள்ளைங்க கேட்டே இருப்பாங்க. நீங்க சபையை பத்தி குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, சபைக்கு போனேன், டீ கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, தயவுசெய்து அப்படியே எடுத்து யாத்ரா புஸ்தகம் எடுத்து வாசிக்கணும். முறுமுறுத்துட்டு இருந்த மக்கள் அப்பயும் இருந்தாங்க சபையில. அவர்களுடைய முடிவு எங்கே? தேவனை துதித்து பாடின பாடல் வீரர்கள் தம்பூரினாலும் நடந்தாலும் கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் 10 நரம்பு வீணியாலும் துதித்து பாடின மக்களுடைய வாழ்க்கை எங்கே சென்றது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைங்க எதை காதல கேட்கிறாங்களோ அதுபடிதான் வளருவாங்க. நீங்க தேவனை துதித்து நான் சபைக்கு முதல்ல போகணும், இந்த வேலையை நான் செய்யணும், இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், இந்த மிஷினரி ஊழியத்துக்கு நான் கொடுக்க வேண்டும், சபையின் மூலமாக இவரை தாங்க வேண்டும், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்க பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்க பிள்ளைங்க கேட்கிற பிள்ளைங்க அதே போல வளருவாங்க. நீங்க முறுமுறுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்த பத்தி குறை சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா, அதை பார்க்குற உங்க பிள்ளைகளும் அது மாதிரி தான் வளருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகள் எப்படி வளர வேணும், அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடனாளிகளா இருக்கிறோம். பையன்ட்ட காசு கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு என் பையன் சிகரெட் குடிக்க கூடாதாடே அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சு இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நம்முடைய பெரிய கிருபை, நம்முடைய பெரியவங்க, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு காண்பித்து சென்ற இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் வெளிப்படையாக, இன்னும் நெருக்கமாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விளங்கிக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை ஒரு சொத்தாக, கிறிஸ்துவை ஒரு ஆஸ்தியாக கொடுப்பதற்கு தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அதற்கான நல்ல ஞானத்தை நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, எங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம்.
இந்த வசனங்களை கேட்கும்படியாக தந்த கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் சமாதானமும் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்போதும் சோகத்தோடு சோர்வோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு தேவன் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோரை நினைத்து பார்த்து தங்களுடைய மூதாதையர்களை நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டு உம்மை துதிக்கிறார்களோ அந்த மனிதர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே வரும் காலங்களிலே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியும் சுதந்திரமும் வைத்து போவது போல கிறிஸ்துவை அவர்களுக்கு வைத்து காட்டி செல்லும்படியாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவ பிள்ளைகளாக அவர்களை நாங்கள் வளர்க்கவும் கடிந்து கொள்ளுற நேரத்தில் கடிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அதே நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்தி நாங்கள் வளர்க்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. யோபுவை போல சுவாமி ஆண்டவரே ஞானத்தை வெளிப்படுத்துகிற உதவிகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ரூத்தை போல சுவாமி ஆண்டவரே நல்லவற்றை தெரிந்து கொண்டு அதை பின்தொடர்கிற மக்களாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி நோய்வாய்ப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உங்களுடைய கரத்தினாலே தொட்டு அவர்களை குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற வாரங்களிலே ஆலயத்துக்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஞானஸ்நானம் பெற போகிற குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதித்து உமக்குள்ளாய் நீர் ஆண்டவரை வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையை சுமந்து செல்கிறவர்களாக வருங்காலங்களிலே ஆண்டவரே ஒரு சிறந்த வயோதிபராக ஒரு சிறந்த மூதாட்டியாக நான் இருந்து ஆசீர்வாதமாய் என் குடும்பத்திற்கும் சபைக்கும் இந்த நாட்டுக்கும் இருப்பேன் என்று சொல்ல ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லும்படியாக தகப்பனே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நன்றி செலுத்துறோம் சுவாமி. எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. சபையினுடைய மூப்பர்கள் மூலமாக ஆண்டவரே நடத்தப்படுகிற இந்த கட்டுரை போட்டிகள் மற்றும் பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய கருத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் காலத்திலும் கூட தங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்கு வந்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்க மக்களுக்காக வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சபையோடு இணைந்து பணியாற்றுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி உற்சாகப்படுத்துகிற மக்களுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. அநேக மக்கள் வந்து உற்சாகப்படுத்தின சபை எப்படியாவது வளர வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய நோக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷன் ஃபீல்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அங்கே இருந்து நாங்கள் கேட்கிற நல்ல விதமான சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. சுவிசேஷம் இந்த நாட்களிலும் கூட மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அநேக வியாதிஸ்தர்களை குணமாக்கி வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்கு நாங்கள் தொடர்ந்து செய்யவும் சோர்ந்து விடாதபடி தகப்பனே எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மனிதர்கள் ஆண்டவரே உற்சாகப்படுத்தா விட்டாலும் சுவாமி உம்முடைய உற்சாகம் ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் இருக்கும்படியாய் தகப்பனே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். சீக்கிரமா இந்த நெருக்கங்கள் நீங்கி ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் விடுதலையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டி மக்கள் ஒவ்வொருவரும் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து விடுதலை தான் எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். வல்லபிதா.